அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு வசிஷ்ட மகாமுனிவர் அருளி செய்த யோக வாசிஷ்டம் என்கிற உன்னத ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே பிரகலாதன் எப்படி ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொண்டான் என்று விளக்கிய கருத்துக்களை பார்த்தோம். இன்றைய இந்த பதிவிலே மேலும் பல நற்கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். பிரகலாதன் தன்னுடைய ஆத்ம நிலையை புரிந்தான பிறகு என்ன நடந்தது என்பதை வசிஷ்டர் சொல்கிறார். இவ்வித ஆராய்ச்சியை மேற்கொண்டவனாய் பிரகலாதன் சமாதியை அடைந்தான். வெகுகாலம் சமாதியில் இருந்தபடியால் அசுர சாம்ராஜ்யம் அதனுடைய மேற்பார்வையின்றி வெகு கேவலமான ஸ்திதியை அடைந்தது. ஜனங்கள் நீதி நெறியிலிருந்து நழுவினார்கள். சிநேகிதர் சுற்றத்தார் என்னும் முறைகள் மறைப்பட்டன. ஏழைகளும் பலகீனர்களும் ஐஸ்வர்யம் பெற்றவர்களுக்கு அடிமையானார்கள். களவு, கொலை, ஒருவன் மனைவியை இதரர் அபகரித்தல், இவ்வித துன்மார்க்க முறைகள் அதிகரித்தன. சுருக்கமாக அசுர ராஜ்யம் நிர்மூலமடையும் ஸ்திதியில் இருந்தது. இவ்வித நிலையில் விஷ்ணுவானவர் பார்க்கடலில் கிரமப்படி 6 மாத கால நித்திரையிலிருந்து கண்வளித்தார். உடனே தன்னை ஆதாரமாக கொண்ட பிரபஞ்சம் எப்படி நடைபெற்று வருகிறது என்று கவனிக்கலானார். முதலில் தேவர்களை ஸ்மரித்து அவர்களுடைய க்ஷேமத்தையும் தேவேந்திரன் தன்னுடைய பதவியில் ஸ்திரமாயும் சந்தோஷமாயும் இருப்பதை அறிந்து கொண்டார். பிறகு பூலோகமும் சரிவர நடந்து வருவதை அறிந்தார். கடைசியாக பாதாளத்தை கவனிக்கும் போது அது முற்றிலும் சீர்கெட்டிருப்பதையும் அதற்கு காரணம் தலைவனில்லாது இருப்பதையும் உணர்ந்தார். அசுரர்கள் இவ்வாறு நாசமடைவது சரியல்ல என்று எண்ணினார். ஏனெனில் அதனால் தேவர்களும் செயல்கள் குன்றி முன்னேற்றத்திற்கு வசதியின்றி நாசமடைவார்கள். அது பிரபஞ்சத்தின் அழிவுக்கு காரணமாகும். பிறகு தானும் யாதொரு கர்மம் இல்லாமல் ஆத்ம நிஷ்டையில் இருக்க வேண்டியதே. இப்படி அழிவை தேடுவது தனக்கும் உரிமையல்ல. அதற்கு ஈஸ்வரன் இருக்கிறான். தனக்கு விதிக்கப்பட்ட தர்மம் பிரபஞ்சப்படி பரிபாலிப்பதே. ஆகையால் அசுரர்கள் நாசமாகாமல் அவர்களுக்கு தகுந்த தலைவனை நியமிப்பதே சரி. இந்த ஸ்தானத்தை வகிக்க பிரகலாதனுக்கு யார் ஈடாகும்? அவனால் தேவர்களுக்கும் யாதொரு தீங்கும் நேரிடாது. ஆகையால் இவனை நிஷ்டையிலிருந்து எழுப்பி ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்ளச் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார். இங்கே ஒரு கருத்து கூர்ந்து கவனிக்கத்தக்கது. மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நமக்குள்ளே நல்ல மற்றும் கெட்ட எண்ணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஒரு சமுதாயம் நலம் வாழ வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தை சரியான பாதையிலே வழிநடத்திச் செல்வதற்கு தலைவன் ஒருவன் தேவையாக இருக்கிறான். அந்த தலைவனும் தூயவனாகவும் நல்ல புரிதலோடு இருக்கக்கூடியவனாகவும் அமைய வேண்டியது அவசியமாகிறது. தலைவன் எவ்வழி சமூகம் அவ்வழி என்று சொல்வார்கள். அரசன் எவ்விதம் குடிகள் அவ்விதம் என்றும் சொல்லுவார்கள். இங்கே இந்த மனித இனத்திற்கு தர்ம நியாயங்களை எடுத்து போதிப்பதற்காக அவ்வப்போது பற்பல மகான்கள் அவதாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நமக்கும் பல சமயங்களில் இப்படிப்பட்ட கேள்விகள் வருவதுண்டு. என்ன என்று? பொதுவாக சிவன் 7 லட்சம் கிரந்தங்களை கொண்டு ஞானத்தை கற்பித்தார். அது சிவன் சொல்லியபடியான அந்த விளக்கமாக மாத்திரம் இருந்திருக்கலாமே. எதற்காக இத்தனை மகான்கள், சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் ஏற்பட்டு அவ்வப்போது ஞானத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும்? ஒரே கருத்தைத்தானே எல்லோரும் சொல்கிறார்கள் என்று எண்ணக்கூடும். ஆனால் கால ஓட்டத்திலே முன்பு சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை உள்வாங்கி பயணிப்பவர்களின் எண்ணம் குறைந்து கொண்டே போய்விடுகிறது. அது காரணமாக மறுபடியும் ஒரு அறியாமை என்கிற மாய இருள் மூடிக்கொண்டு விடுகிறது. இதற்காகவே அவ்வப்போது மகான்களின் அவதாரமும் தேவையாக இருக்கிறது. ஞானத்தை அடைய வேண்டும் என்று கருதியிருக்கக்கூடிய சொற்ப மனிதர்களும் கூட தாங்கள் இயற்றக்கூடிய அளப்பரிய தவத்தின் காரணமாக பெற்ற ஆற்றல்களை ஆகுதியாக கொடுத்து தங்களுடைய முன்னோர்கள் தேவலோகத்தில் இருப்பவர்களுக்கு பிரீத்தி செய்கிறார்கள். இது எல்லா காலங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இறந்தவர்களுக்கு அல்லது நமக்கு முன்னே உடலை நீத்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் காரணமாக ஏற்படும் புண்ணியம் ஆகுதியாக மாறி அமைகிறது என்பது கருத்தாக இருக்கிறது. இங்கே ஒரு ஆன்மா மற்றொரு ஆன்மாவோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. சங்கிலி தொடராக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆன்மாக்கள் ஒன்றிலிருந்து ஒன்று நல்லதையோ கெட்டதையோ பெறுகிறது. ஒரு சமுதாயத்திலே நல்ல வண்ணம் வாழ்ந்து ஒருவன் நற்பெயர் எடுக்கிறான் என்றால் அந்த பெயர் அந்த குடும்பத்தின் முன்னவர்களுக்கும் பெருமை சேர்க்கிறது. ஒரு குடும்பத்திலே ஒருவன் அடாத காரியங்களை செய்து தவறுகளை செய்து பலருடைய சாபத்திற்கு ஆளாகிறான் என்றால் அது அந்த குடும்பத்தின் முன்னோர்களுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்துகிறது. இது காரணமாகவே பகவான் மகாவிஷ்ணு பிரகலாதன்
மறுபடியும் வந்து அசுரர் தலைவனாக இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று கருதியதாக சொல்லப்படும் கருத்து. உடனே பார்க்கடலிலிருந்து எழுந்து தன் ஆயுதங்களை தரித்து லக்ஷ்மி சகிதமாய் கருட வாகனத்தின் மீதேறி பிரகலாதன் இருக்குமிடம் நோக்கிச் சென்றார். இருப்பிடம் அடைந்ததும் பிரகலாதனை வெளிக்கச் செய்வதற்கு தன் சங்கினால் உலகமெங்கும் எதிரொலிக்கும்படி ஊதினார். விஷ்ணுவின் பிராணதுனியாக இருந்தபடியால் பிரகலாதனின் சமாதி கலைக்கப்பட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் உலக ஸ்மரணை ஏற்பட்டு தேகமும் அசைவுற்று அவன் கண்ணை வெளித்துக் கொண்டான். இங்கே ஒரு கருத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. சமாதி நிலையிலே இருந்த பிரகலாதனை சங்குநாதம் எழுப்பி மகாவிஷ்ணு சமாதியிலிருந்து எழுப்பிவிட்டார் என்கிற கருத்து வருகிறது. இது சித்த வித்தியார்த்திகளுக்கும் தெரிந்திருக்கும் ஒரு கருத்து. சித்த வித்தியார்த்தி ஒருவர் சமாதியாகிவிட்டார் என்றால் அவரை மறுபடியும் சமாதியிலிருந்து எழுப்பி சாதாரண உலக வாழ்க்கை கொண்டு வர முடியும். இப்படிப்பட்ட தகவலை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் தன்னுடைய முக்கிய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இதை புரிந்து கொண்டுவிட்ட அவர்கள் பலமுறை சமாதிக்கு சென்ற ஞானபிதாவை அவ்வப்போது எழுப்பிவிட்டு கொண்டே இருந்தார்கள். அதன் பிறகு இவர்கள் தொல்லை ஏதும் ஏற்படக்கூடாது என்பதற்காக ரகசியமாக பழனிக்கு வந்து சமாதி அடைந்து விட்டார் என்பது நாம் அறிந்த கருத்து. சமாதிக்கு சென்ற ஒருவரை ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள்ளாக எழுப்பிவிட்டுவிட முடியும். அதற்கு சங்குநாதம் கிளப்புவது என்பதும் மரபாகவே இருக்கிறது. இதை வெளிப்படையாக சொல்ல இயலாது. இப்படி ஒன்று இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது கடமையாகிறது. அதுபோன்ற ஒரு காரியத்தை தான் செய்து சமாதி நிலையிலே இருந்த பிரகலாதனை மகாவிஷ்ணு எழுப்பிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. மகாவிஷ்ணு என்று சொல்லப்படுவது நம்முடைய மனம்தான். மனம் ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கும்போது அது சமாதி என்றாகிறது. மனம் மறுபடியும் சலித்து கீழே இறங்கி வரும்போது அது உடல் இயக்கத்திற்கு காரணமாகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமாதிக்கு செல்லக்கூடிய மகான்கள் பல ஆண்டுகள் சமாதி நிலையிலே இருந்து திரும்பி வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. கொங்கணச்சித்தர் 6 முறை சமாதிக்கு சென்று திரும்பி வந்திருக்கிறார். திருமூலநாயனார் 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் சாத்தியமா என்றால் சாத்தியம்தான். காரணம், மனதோடு சேர்ந்து ஆத்மா என்பது ஆகாய வெளியிலே சஞ்சாரம் செய்து நீண்ட 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 தூரத்திற்கு சென்று திரும்பி வருகிறது. ஆன்மா அல்லது மனம் இணைந்து செல்லக்கூடிய இந்த பயணம் என்பது ஏதோ சில வினாடிகள் மாத்திரம் ஆகாய வழிக்கு சென்று உடனே திரும்பிவிட்டதாக காணப்படுகிறது. ஆனால் அதற்குள்ளாக பல ஆண்டுகள் கடந்து விடுகின்றன. இந்த உண்மையின் தத்துவத்தை இங்கே மறைமுகமாக வசிஷ்ட மகாமுனிவர் பகவான் ஸ்ரீராமருக்கும் எடுத்துச் சொல்லுகிறார். பிறகு உலக பிரக்ஞை முற்றிலும் ஏற்படும்படி பிரகலாதனை நோக்கி மகாத்மா பிரகலாதா என்று அழைத்தார். அவ்வாக்கின் சக்தியால் அவன் தேகம் அசைவுண்டு மனமும் உலக விஷயங்களில் இயங்கும்படியான தன்மையை அடைந்து அச்சமயம் பார்த்து பிரகலாதனுக்கு விஷ்ணு பின்வருமாறு உபதேசித்தார். பிரகலாதா, நீ பரிபூர்ண ஞானியாகிவிட்டாய். ஆத்ம தத்துவத்தை நன்கு உணர்ந்தாய். ஆதலால் உனக்கு வேண்டும் வேண்டாம் என்றதே கிடையாது. வெறுப்பு வெறுப்பற்ற நிலையை நீ அடைந்து விட்டாய். நோக்கம் இப்படி இருக்க எப்பொழுதும் நீ சமாதியிலேயே உட்கார்ந்து தேகத்தை நாசம் செய்து கொள்வதின் பயன் என்ன? ஏனெனில் வாஸ்தவத்தில் சமாதி நிலைக்கும் மரணத்திற்கும் வித்தியாசம் இல்லை. நான் நியதியின் போக்கை அறிந்தவன். இந்த நியதியின் பிரகாரம் உன் தேகம் கல்பகால பரியந்தம் அழியாமல் நின்றே தீர வேண்டும். அதாவது தேகத்தை மறுபடியும் மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் தன்மை. பிரம்மா, ருத்ரன், நான் எல்லோரும் அழிவு அடையும் காலத்தில்தான் உன் தேகத்திற்கும் நாசம் ஏற்படும். ஆகையால் இப்பொழுது பலாத்காரமாக நீ தேகத்தை விட்டிருக்கும் நிலையை அடைய கருதுவது சரியல்ல. ஞானிகளுக்கு வேண்டாம் என்ற நோக்கமும் தகாதல்லவா என்று கேட்கிறார். விருப்பு வெறுப்பு என்று சொல்லப்பட்ட இரண்டையும் கடந்தவர்கள் ஞானிகள், மகான்கள். அப்படி இருக்க நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த உடல் மீது உனக்கு ஏன் வெறுப்பு ஏற்படுகிறது? விருப்பு வெறுப்பை கடந்தவன்தான் ஞானி அல்லவா? அப்படி இருக்கும்போது நீ உன்னுடைய இந்த உடலை வெறுக்கிறாயே, இது எந்த வகையில் நியாயம் என்று பகவான் விஷ்ணு கேட்பதிலும் ஒரு பொருள் இருப்பதாகவே காணுகிறது. இதையெல்லாம் அறிந்ததின் காரணமாகவே திருமூலநாயனார் இந்த உடல் பேதப்பட்டு ஒதுக்கப்படக்கூடியது அல்ல என்கிற கருத்துக்களையும் சொல்லியிருந்தார். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்றெல்லாம் பாடினார்.
இந்த உடலைக் கொண்டுதான் நாம் ஆத்ம போதத்தை அடைந்தாக வேண்டும். எனவே இந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். அதற்கு உணவு என்பது ராஜாவாக இருக்கிறது. அன்னராஜாவாகும் நம்மை போஷிப்பது என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளி செய்தார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த உடல் ஒரு கருவியாக இருக்கிறது. இந்த உடற்கருவியை கொண்டுதான் உயிர்கருவியை நாம் பழுது பார்க்க வேண்டும். ஆத்ம போதத்தை அடைய வேண்டும் என்றால் நாம் சுமந்திருக்கும் இந்த மானுட உடல் அவசியமானது. உடலை காப்பாற்றியே தீர வேண்டும் என்கிற கருத்துக்கள் இங்கே ஒலிக்கின்றன. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.